அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், திடீர்னு ஏன் தலைவர் தற்கொலை முடிவுக்கு போனார்? தலைவருக்கு பஸ்ஸில் கூட சீட்டு கிடைக்கலையாம். அந்த வேதனை தான். என்னது, எல்லாருமே தலைவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன செஞ்சார் அவர்? தேர்தல் பிரச்சாரத்துக்கு சின்ன வேடையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்காருன்னா பார்த்துக்க. ஏன் இருந்தாலும் நம்ம தலைவருக்கு இவ்வளோ தைரியம் இருக்கக்கூடாது. ஏன், என்ன பண்ணாரு? ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேத்துக்குமே இலவச விமான பயணம்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரே. ஆமாம், தலைவர் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு? கருத்து கணிப்பில் அவரோட டெபாசிட் பணம் திரும்ப கிடச்சிரும்னு சொல்லியிருக்காங்களாம். அதை நினச்சி தான் சந்தோஷமாக இருக்காரு. அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே, இந்த தேர்தலில் டெபாசிட் பணத்தை ரன்வட்டிக்கு வாங்கி கட்டியிருக்கிறேன். ஆகவே எனக்கு டெபாசிட் ஆவது தேரும் அளவிற்கு வாக்களிக்குமாறு உங்கள் பாதம் தொட்டு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், தலைவர் ஏன் ரொம்ப சோகமாக இருக்காரு? அட, அதை ஏன்பா கேட்குற? தலைவர் தேர்தலில் ஜெயித்ததும் தலைவரோட சின்ன வீட்டுக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணுமா? இருந்தாலும் நம்ம தலைவர் இவ்வளோ வித்தியாசமாக இருக்கக்கூடாது. என்ன சொல்கிற? ஆமாம்பா, எல்லாரும் தொகுதிக்கு ஓட்டு கேட்க தான் போவாங்க. நம்ம தலைவர் வீதி வீதியாக திரள் நிதி கொடுங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தலைவருக்கு சின்ன வயசு புத்தி அப்படியே இருக்கு. நீ என்ன சொல்கிற? ஆமாம்ப்பா, சேனலில் டிபேட்டுக்கு போனவர் பயங்கரமாக பல்பு வாங்கியிருக்காரு. ஏன்னு கேட்டால் நான் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சொல்லிட்டாராம். ஆமாம், ஏன் அந்தால போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க? யாரோ ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு அண்ணனாகவும் இருப்பேன், தம்பியாகவும் இருப்பேன், ஏன் புருஷனாக கூட இருப்பேன்னு சொன்னானா. அதனால தான் பின்னி எடுக்கிறாங்க. ஆஹா, என்னது, தலைவரை ஓட ஓட பொதுமக்கள் விரட்டுறாங்க. என்னாச்சு? ஏதோ ஞாபகத்தில் இந்த தொகுதியில் இருக்கிற யாருமே ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டாராம். என்னது, தலைவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வீட்டை விட்டு வெளியே வந்தாரா? ஆமாம், சந்தடி சாக்கில் அவர் சைட் அடிக்கிற ஃபிகரையும் சேர்த்து யாரோ தப்பாக பேசிட்டாங்களாம்.